இந்த குண்டு பொண்ணு எங்கே தான் போனாலோ ஒலைய வச்சுட்டு அப்படியே போயிருக்கா, அரிசியும் போடாமல் ஒன்றும் போடாமல். ஒலை கொதிச்சு போய் கிடக்கு. விறகு விற்கிற விலைக்கு இப்படியா வீணாக்குறது? வெள்ளாயி வெள்ளாயி, அடி எவடி அவ இவ்வளோ தைரியமா என் பேரை சொல்லி கூப்பிட்றவ? அடடட, வா முக்கம்மா, என்ன இங்கிட்டு ரொம்ப நாள் சென்று காற்று இந்த பக்கம் வீசுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெள்ளாயி, வா மக ராதா வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன், அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன் ஐத்த, நான் ராதாவோட ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியாதா? அதனால தான் அவளை பார்க்கலான்னு வந்தேன். பார்த்து ரொம்ப நாளும் ஆச்சுல்ல. அப்படியா, சரி சரி, நான் என்னமோ வந்திருக்கீங்கன்னு நினச்சேன். சரி சரி, உட்காருங்க உட்காருங்க. ஆமாம், ராதா எங்க? இதோ 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 கூப்பிட்றேன். ராதா ராதா, இங்கே வாமா, உன் ஃப்ரெண்டு வந்திருக்காமா. அடடடே, வா கோமலா, வாங்க ஆண்டி. என்னடி வெளியூருக்கு வேலைக்கு தான் போனேன், இப்போ ஆளும் மாறிட்ட? ஏண்டி இதை போட்டா ஒரே கசகசன்னு வேர்க்குமே, என்னைய பத்தியா? இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் நல்லா காத்தோட்டமாக இருக்கும். ஏய், வெளியூர்லலாம் இப்படி தாண்டி ட்ரெஸ் பண்ணுறாங்க, இது தாண்டி மாடர்ன். எனக்கு என்னம்மா இந்த ட்ரெஸ் பிடிக்கலாமா? நம்ம ஊரில் பிள்ளைங்க நாகரிகமாக தான் ட்ரெஸ் பண்ணணும். 2 குழாய்க்குள்ளே 2 காலை விட்டுக்கிட்டு இது என்ன ட்ரெஸ்ஸோ? ஆண்டி, நீங்கள் பட்டிக்காட்டில் இருக்கீங்க, அதனால இந்த ட்ரெஸ் எல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வெளியூரில் வந்து பாருங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு. மம்மி, மண்ணியை காஃபி கொண்டு வர சொல்லுங்க. அட அதெல்லாம் எங்களுக்கு வேணாமா, நீ வெளியூர்லேருந்து வந்திருக்கேன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நல்லா இருக்கியாம்மா? எனக்கு என்ன ஆண்டி, என்னைய பாருங்க நான் எப்படி இருக்கேன்னு, எனக்கு எந்த குறையும் கிடையாது. மண்ணி மண்ணி, 2 காஃபி கொண்டு வாங்க மண்ணி. அதெல்லாம் வேணாண்டி, நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். காஃபிலாம் நாங்கள் இன்னொரு நாள் வந்து குடிக்கிறோம். அதெல்லாம் முடியாது, நீங்கள் 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு தான் போகணும். எங்கள் மண்ணி எங்கே இருக்காங்கன்னு தெரியல, நானே உங்கள் 2 பேருக்கும் காஃபி போட்டுட்டு வரேன். மண்ணி, நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா ராதா, உனக்கு என்ன வேணும்? மண்ணி, என்னை ராதாலாம் கூப்பிடாதீங்க, ரதின்னு கூப்பிடுங்க. சரிம்மா ரதி, உனக்கு இப்போ என்ன வேணும்? எனக்கு ஒரு 2 காஃபி வேணும் மண்ணி. உங்கள் அண்ணனுக்கு குளிக்க சுடுதண்ணி வச்சுருக்கேன், இப்போ சட்டுப்புட்டுன்னு 2 காஃபியும் போட்டுறேன், நீ போமா. சரிங்க மண்ணி. இவ வந்தாலே ஒரு வண்டி வேலை கிடக்கும் நாள் ஃபுல்லாக. இனி புதுசாக வேற 2 ஆளா, இவங்களுக்கு வேற காஃபி தண்ணி போடணுமா? என்ன பண்ணுறது, போய் போடுவோம். வாங்க பெரியம்மா, எப்போ வந்தீங்க? ராதாவை பார்க்கலான்னு வந்தீங்களா? இந்தாங்க காஃபி குடிங்க. அட அட, எதுக்கு மண்ணி காஃபியெல்லாம் கொடுத்துக்கிட்டு? இருக்கட்டும் மண்ணி. கோமா, இதுக்காக தானே வந்தீங்க? சரி சரி, வாங்கி குடிங்க. ஏன் ரதி, நான் தான் காஃபி போட்டுட்டு வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளேயும் நீனே காஃபியை போட்டு வச்சிருக்க? நான் காஃபி போடலையே மண்ணி, உங்ககிட்ட சொல்லிட்டு வந்ததோட சரி. அதுக்கப்புறம் இங்கே தான் வந்தேன். அப்போ அந்த பாத்திரத்தில் இருந்தது என்ன? எந்த பாத்திரம் மண்ணி? அந்த பழைய பாத்திரத்தில் இருந்ததா? அது மாட்டோட கோமியம் மண்ணி. பக்கத்து வீட்டு மாமி கேட்டாங்க என்கிட்ட, அதான் பிடிச்சி வச்சிருந்தேன். ஐயோ, குடிக்காதீங்க குடிக்காதீங்க. ஏண்டி குண்டு பொண்ணு, காப்பி குடிக்கிறவங்கள ஏண்டி குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்கிற? இதான் வந்தவங்களுக்கு நீ கொடுக்குற மரியாதையா? அட சும்மா இருங்கத்த, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் காஃபி குடிக்காதீங்க குடிக்காதீங்க. பாருங்க மம்மி, எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் வீட்டுக்கு வந்துடக்கூடாது. ஏன் மண்ணி, ஒரு காஃபி தண்ணி போட்டு கொடுத்தா நீங்கள் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? ரதி, விஷயத்தை அப்புறம் சொல்கிறேன், இப்போ அவங்கள குடிக்க வேணான்னு முத சொல்லு. மண்ணி, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க மண்ணி. ஏண்டி குண்டு பண்ணு, எப்போ பார்த்தாலும் என் மகளை அளவு விடுறதே உனக்கு வேலையாக போச்சு. அட அது ஒன்றும் இல்லத்த, ரதி காஃபி போட்டு வச்சிருக்கான்னு நினச்சி அவள் பிடிச்சி வச்சிருந்த கோமியத்தை ஊற்றி கொண்டு வந்துட்டேன்.